சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்தவர் ரேணுகா என்பவர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக இருந்து வருகிறார். மேலும் அதே கட்சியைச் சேர்ந்த லோகு தனசேகர் ஆகிய இருவரும் ரேணுகாவை வீட்டை காலி செய்து வேறு இடத்திற்கு போகுமாறு மிரட்டி அடிக்கடி தகராறு செய்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும், மேலும் குடிநீர் இணைப்பை துண்டித்து பலவிதமாக தொல்லைகள் கொடுத்து வருவதாகவும், இது குறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவில் மனு அளித்துள்ளதாகவும், மேலும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் புகார் மனு அளித்துள்ளேன். இந்த புகார் மனு குறித்து தமிழக முதலமைச்சரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தகுந்த நடவடிக்கை எடுத்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். என் பேரு ரேணுகா. நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன். இது போல என் வீட்டு எதிரில் வசிக்கிறாரு லோகு என்ற ஒரு தனசேகரும். அவர் காங்கிரஸ் கட்சியில இருக்காங்க. நானும் காங்கிரஸ் கட்சியில உறுப்பினரா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் கோர்ட்டு வழக்கெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. நான் தனியாக வசிந்து கொண்டு இருக்கேன். நீ அந்த ஏரியாவில் இருக்காத, இந்த இடத்த விட்டு போயிடு சொல்லி மிரட்டுறாரு, கொலை மிரட்டு பண்றாரு. ரெண்டாவது பெருசு தலைவர், காங்கிரஸ் கட்சி தலைவர் அண்ணனை பார்த்து சொல்லனா பார்த்தா அங்கேயும் போய் பிரச்சனை கொடுக்குறாரு. இது சம்பந்தமா நான் ராகுல்ஜிக்கு ஒரு லெட்டர் அமைச்சிட்டேன். அந்த ஏடிபி கார்டு வந்துடுச்சு. ஏடிபி கார்டு அது வந்த போது என் வீட்டு ஃப்ரண்ட்ல மெட்ரோ கனெக்ஷன் தண்ணி போட்டு வச்சிருந்தேன். அந்த தண்ணியை உடைச்சிட்டாரு. அது கேட்டதுக்கு என்ன தப்பான வார்த்தை சொல்லி உன்னை சாவடிச்சிடுவேன் சொல்றாரு. இது சம்பந்தமாக சிஎம் செல்ல புகார் கொடுத்திருக்கேன். மேலும் தனசேகரும் லோகும் காங்கிரஸ் கட்சியில இருந்து காங்கிரஸ் பேரை யூஸ் பண்ணி என்ன ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. அவர் மேல நடவடிக்கை என்ன பெருசெல்வ தலைவர் அண்ணன் கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். லோக்கல் போலீஸ்ல சொன்னேன். அவங்கள வர சொல்லி விசாரிக்கிற சொன்னா நான் விசாரிக்கல. அவர் அங்க தலைவர் சொல்லி என்ன ரொம்ப மிரட்டுறாரு. நான் இருக்கிற வீட்டை விட்டு நான் எப்படி போயிட முடியும்? நான் வீட்டுல இருக்கேன், நீங்க கிளம்பி போயிடு சொல்லி மிரட்டுறாரு. அது என் சொந்த வீடுதான். ஆமா, போ சொல்றாரு. அது காரணம்னா நானும் கட்சியில உறுப்பினரா இருக்கேன், தனியா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்ல. அதனால கொஞ்சம் கோர்ட்டு வழக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் தனியா இருக்கேன். அவரு இந்த இடத்த வித்துட்டு நீ எங்கன்னா போயிடு, ஒரு ஆளு நீ ஏன் இங்க இருக்கிற சொல்லி மிரட்டுறாரு. முதல்வருக்கு நான் மனு கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு முதல்வர் ஐயா எனக்கு ஒரு நல்ல பதில் சொல்லணும், நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ரெண்டாவது காங்கிரஸ் கட்சியில இருக்க பெருசெல்வ தலைவர் அண்ணா அவர்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு லோகம் தனசேகர் மேல கட்சி ரீதியா எடுக்கணும். அவர் பேசின ஆடியோ வீடியோலாம் என்கிட்ட இருக்குது, ரெக்கார்டு. அவ்வளவுதான் கேட்டுக்கொள்கிறேன் தாழ்மையோட.